ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். விலுப்தமூர்தன்ய லிபிக்ரமாணாம் சுரேந்திர சூடாபதலாலிதானாம் த்வதங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் பூயான் பிரசாதோ மகிநாத பூயாத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமா இருக்கும் ஒரு தீம், இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன, கருத்து என்ன என்றால், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது தவறாக நடந்ததுன்னா இதெல்லாம் தலையெழுத்து என்று சொல்வோம். அந்த தலையெழுத்துக்கு பிரம்ம லிபி என்று பெயர். பிரம்மதேவன் நம்ம எல்லாரையும் படைக்கும் போது, அந்த பிரம்மாவா இருப்பவர் நம்ம எல்லாரையும் படைக்கும் போது நம்மளோட தலையில, நம்மளோட நெத்தியில எழுதி வைப்பாராம் நம்மளோட டெஸ்டினியை, நம்ம எப்படி இருப்போம் என்பதை. இப்படி நம்மளோட எதிர்காலத்தை அந்த மாதிரி தலையில எழுதிக்கிறதுக்குலாம் பிரம்ம லிபி என்று பெயர். தமிழில் நம்ம தலையெழுத்து என்று சொல்றோம். அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ஹயக்ரீவருக்கு மட்டும்தான் இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இதை வச்சுட்டு இப்போ இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமானாம் சுரேந்திர சூடா பதலாலிதானாம். விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமானாம், நம்ம பிறக்கும் போதே, நம்ம பிறக்கணும் என்று அந்த பகவான் ஆசைப்படும் போது பிரம்மாவை இந்த குழந்தையை படைக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அந்த குழந்தையை படைக்கும் போதே நம்மளோட பிரம்மா அந்த குழந்தையை நெற்றியில தலையில அவரோட பிரம்ம லிபியை எழுதி வைப்பாராம். தலையெழுத்து என்று சொல்றாலும் அது எழுதி வைப்பாராம். இப்படி எழுதி வைக்கும் போது இந்த குழந்தைக்கு இந்த வயசுல இதெல்லாம் நடக்கும், இது ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும், எதிர்காலத்துல இப்படி எல்லாம் இருக்கும், இதெல்லாம் இந்த குழந்தைக்கு நடக்கும், இதெல்லாம் இந்த குழந்தைக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அந்த குழந்தைக்கு என்னென்ன நடக்குமோ எல்லாத்தையுமே அந்த தலையில எழுதி வைப்பாராம் நம்மளோட பிரம்மா. இதற்கு பிரம்ம லிபி, தலையெழுத்து என்று பெயர். விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமானாம், இப்படி இருக்கும் இந்த ஒரு தலையெழுத்தானது இந்த பக்தர்களுக்கெல்லாம், பக்தர்களோட நெத்தியிலுமே இருக்குமாம். யாருக்குமே இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாதாம். எல்லாருமே பிறக்கும் போது அந்த பிரம்ம லிபியோட தலையெழுத்தோட தான் பிறக்கிறான். இப்படி தலையெழுத்தோட பிறந்தா இதை பல பேருக்கு என்னவா எந்த மாதிரி ஒரு விதத்துல அமையறது என்றால், இவர்களால் அந்த தலையெழுத்தினால இந்த மோட்சம் பெறுவதற்கான வழியை தேட முடியாதாம். சில பேருக்கு தலையெழுத்துல அஜ்ஞானத்தோடயே இருப்பான் என்று ஒரு தலையெழுத்து இருந்ததுன்னா அந்த அஜ்ஞானத்திலே வாழ்க்கையை கழிப்பாராம். சில பேருக்கு அந்த பரம்பிரமத்தோட, அந்த ஒரு கடவுளோட உண்மையான தத்துவம் புரியாது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எவ்வளவு கத்துனாலும் புரியாது என்று எழுதி வச்சிருந்தான்னா அப்ப அவளுக்கும் அந்த மாதிரி புரியாமலே இருக்குமாம், ஞானம் இல்லாமலே இருப்பாளாம். இப்படி தங்களால் தவமும் செய்ய முடியாமல், அந்த பக்தியும் சரியாக செலுத்த முடியாமல், அந்த மோட்சத்திற்கான வழியும் தெரியாமல் இந்த தட்டி தடுமாறி கொண்டு இருப்பாளாம் அந்த மக்கள் எல்லாருமே. இப்படி இருக்கும் மக்கள் சின்ன வயசுல பிறக்கும் போதே இந்த மாதிரி பிரம்ம லிபி எழுதி வைக்கிறார் நம்மளோட பிரம்மா. இப்படி இருக்கும் நபர்கள், இந்த பிரம்மா இப்ப அவர் நமக்கெல்லாம் தலைவிதியை விதிக்கிறாரே, அந்த தேவர்களுக்கும் அவர் தான் விதிக்கிறாரா என்று கேட்டால் அவர்களுக்கும் அவர் தான் விதிக்கிறாராம். இவருக்கு இதெல்லாம் நடக்கணும் என்று அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன நடக்கணும் என்பதை கடவுள் முடிவு பண்ணுவாராம். இப்படிதான் இந்த விஷயம் இருக்கிறது. சுரேந்திர சூடா பதராலிதானாம், இந்த மாதிரி இந்த தேவர்கள் எல்லாருமே அவளுக்கு கவலை வந்தா யாருக்கிட்ட போவா? இப்ப நமக்கெல்லாம் தலையெழுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கு, அது நம்மளுக்கு பிடிக்கல, இதெல்லாம் தலையெழுத்து என்று நம்ம புலம்புறோம். இப்ப நம்மளுக்கு இந்த கவலைகள்லாம் இருக்கும்போது நம்ம கடவுள்கிட்ட போறோம். அப்படி இருக்கும் தேவர்கள், தெய்வங்கள் அவளோட தலை விதியில, அவளுக்காக விதிக்கப்பட்ட விஷயங்கள்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, அவளுக்கு கவலை கஷ்டம் வந்ததுன்னா அவர்கள் எங்க போவா என்று கேட்டா அவர்கள் ஹயக்ரீவரை மட்டுமே நாடி செல்வார்களாம். ஏனென்றால் அந்த ஹயக்ரீவர் மட்டுமே அந்த தலைவிதியை மாற்றக்கூடியவர், அந்த மாற்றும் வல்லமை படைத்தவர் என்றே சொல்றார். இப்படி தலைவிதியை மாற்றுறதுனால என்ன பண்ணுவா என்றால், துவதங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம், அந்த ஒரு ஹயக்ரீவரின் திருவடியில இருக்கும் அந்த ஒரு தூளி, அந்த பாத தூளி இருக்கே, திருப்பாத தூளி, அந்த ஒரு தூளியானது அந்த பாதத்துக்கிட்ட அவளோட தலையை வைப்பாலாம், பாதத்திலே தங்களோட தலையை சமர்ப்பிப்பாலாம். அப்படி பண்ணும்போது பிரம்மாவின் அந்த ஒரு விதி, அவர் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே மறைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும் என்று சொல்றான். அது போலவே நாமும் அந்த பகவானின் அந்த ஒரு ஹயக்ரீவனின் திருவடியில நம்ம சரணாகதி செய்தோம் என்றால், அவரையே நாடினோம், அவரிடமே நம்ம பிரார்த்தனை செய்தோம், அவன் திருவடிகளிலே நம்ம சிந்தனையை வைத்திருந்தோம் என்றால் நம்மளோட பிரம்மலிப்பியும் மாறும், நம்மளோட பிரம்மலிப்பியும் அழிந்து எரிந்து போகும் என்றே சொல்றான். விதியை மாற்றுவதற்கு, மோட்சம் பெறுவதற்கு ஒரே வழி அந்த ஹயக்ரீவரின் திருவடிகளை பற்றி கொள்வது மட்டுமே
என்று அழகாக தேசிகன் இங்க ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த பத்மபாதர் இங்க இந்த துணியை துவைச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு நதியின் ஓட்டம், அந்த வேகம் அதிகமானதுனால அந்த இடத்துல பயந்து அதே இடத்துல நிக்கிறாராம் இந்த பத்மபாதர். அந்த மாதிரி நினைக்கும் போது சட்டுன்னு ஒரு நேரம் பயம் வந்தாலும் சரி, நம்மளோட ஆச்சாரியன் யாரு, நம்மளோட குரு யாரு, நமக்கு அந்த பகவானையே கத்துக் கொடுத்தவர் யாரு, ஆதி சங்கராச்சாரியார், அவரை மனசுல வச்சுப்போம். இந்த குரு பக்தி என்று சொல்றாலே, குரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது, குரு மேல பக்தி, ஆச்சாரியனை நம்புறது என்று சொல்றாலே, அதற்கான பவர் ரொம்ப அதிகமா இருக்கும்னு எல்லாருமே சொல்றாலே. எனக்கு குரு யாரு, எனக்கு ஆச்சாரியன் யாரு, அந்த சங்கராச்சாரியர் தான். அதனால நீங்க தான் என்னை காப்பாற்றணும் என்று மானசீகமாக மனசுக்குள்ள அந்த சங்கராச்சாரியர் நினைச்சுக்கிறாராம் பத்மபாதர். இப்படி நினைச்சுட்டு இந்த ஒரு நதியை கடந்து போறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க தான் உதவி பண்ணணும் என்று மனதுக்குள்ளேயே சரணாகதி செய்யறாராம். சரி, இந்த நதிக்குள்ள நம்ம நதியை கடந்து போயிடலாம், ஏன்னா பகவான் நம்மளோட சங்கராச்சாரியர் கூட இருக்கார், குரு கூட இருக்கார், அவர் காப்பாத்துவார் என்று சொல்லி அந்த நதியில அவரோட காலை வைக்கிறாராம். ஓடின்னு இருக்கிற நதியில அவரோட காலை வைக்கிறாராம். அடுத்து என்ன நிகழ்வு நடந்ததோ அது பார்த்தவா, அங்க யாருமே அந்த விஷயத்த பார்க்கல, ஆனா பார்த்தவால ஒரு திகைப்புக்கு உண்டாக்குற விதமாக ஷாக்கிங்காக இருந்தாராம் எல்லாருக்குமே. அப்படி அந்த இடத்துல நடந்த நிகழ்வு என்ன, அவர் நதியில காலை வச்ச உடனே அங்க என்ன நடந்தது, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.